standing. On behalf of the bereaving family, we want to welcome you all to this 15th night memorial service, the Karumadi Shantiyam of our beloved Mr. Manikam Vadivelu Reddy, who leaves behind his wife Kasturi, his sons Niven and Ashley, his daughter-in-law Rivashni, his sisters, brothers, nieces, nephews, friends, and a host of family and friends. The group that's seated in front of you are the members of the Shri, Chithambaram, Nadarajan, Alayam, who will be rendering this evening's prayer service. It's a very humble request to you that during the duration of the service, we expect to be quiet. For those of you who know the hymns and psalms, please join us and be part of this prayer service. This prayer service will be made up of 3 parts, namely a first session of devotional hymns invoking the presence of God. We have a few tributes in the form of speeches and songs. And the final part will be sacred hymns from the Devaram, Tiruvasagam, Tiruaruppa, during which time you'll be given an opportunity to offer your prayer in the form of a tribute to our beloved dad. With that, can we all humbly rise for the opening prayer? Sudhi. கருத்தனே ஞான முகத்திலே எரும் போலும் ஏற்றுனே நந்தி மகத்துனே ஞானி குறைந்தனே உன்னைய வைத்தடி போன்றும் என்றனே ஓம் திருச்சிற்றம்பலம் முத்தியாலும் சொன்னவனே தூய்மை துகத்தவனே மன்னவனே சேதரனே மன்னவனே சேதரனே ஐங்கரனே வெந்தரியும் சேகரனே ரத்ரனே நந்தார் சரணம் உலகலாம் உணர்ந்த ஓத குவாரியவன் நீல உலாவிய நிர்ம
மறைவே உலகெல்லாம் உணர்ந்த ஓதகுவாரியவன் நீரவுலாவியன் நீர் மாறிவேன் ஆலைகள் போதியன் அம்பலத்தில் ஆடுவார் ஆலைகள் போதியன் அம்பலத்தில் ஆடுவார் மாலையில் அம்புவாடி வாசி வணங்குவோ மாலையில் அம்புவாடி வாசி உலகெல்லாம் உணர்ந்த ஓதகுவாரியவன் நீரவுலாவியன் நீர் மாறிவேன் நீரவுலாவியன் நீர் மறைவே நீரவுலாவியன் நீர் மறைவே ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம் ஜெகதந்தாய வித்மஹி வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தண்டித் பிரச்சோதயாத் தத்புருஷாய வித்மஹி மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ராய பிரச்சோதயாத் ஓம் தத்புருஷாய மகாசக்தியே தீமஹி தன்னோ மூகாம்பிகேயா பிரச்சோதயாத் ஓம் தத்புருஷாய மகாசின்னாய தீமஹி தன்னோ ஷண்முகாய பிரச்சோதயாத் ஓம் தத்புருஷாய நாராயண வித்மஹி வாசுதேவாய தீமஹி தன்னோ கோவிந்தாய பிரச்சோதயாத் ஓம் தத்புருஷாய ஆஞ்சநேயாய வித்மஹி வாயுபுத்ராய தீமஹி தன்னோ ஹனுமந்தாய பிரச்சோதயாத் ஓம் பூர்வஸ்வஹ தத்சவிதுர்வரெண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् ओम शांति शांति शांति। Thank you. May be seated. विघ्न विनायक देव देव परम ज्योति विनायक विघ्न विनायक देव देव परम ज्योति विनायक विनायक जय विनायक परम ज्योति विनायक विनायक जय विनायक परम ज्योति विनायक विघ्न विनायक देव देव परम ज्योति विनायक विघ्न विनायक देव देव परम ज्योति विनायक विनायक जय विनायक शरणं विनायक विनायक जय विनायक शरणं विघ्न विनायक देव देव परम ज्योति विनायक विघ्न विनायक देव देव परम ज्योति विनायक
நான் மாடு கூடனிலே சொங்கலிங்கமும் நமச்சிவாயமே பொருளாம் ஜோதிலிங்கமும் கண்டே. நான் மாடு கூடனிலே சொங்கலிங்கமும் நமச்சிவாயமே பொருளாம் ஜோதிலிங்கம். மீனாவன் கைவருத்தே சோமசுந்தரம் மீனாவன் கைவருத்தே சோமசுந்தரம் ஓயவானோ சிவநாமம் ஜீவமந்திரம் ஓயவானோ சிவநாமம் ஜீவமந்திரம் கண்டே. நான் மாடு கூடனிலே சொங்கலிங்கம் நமச்சிவாயமே பொருளாம் ஜோதிலிங்கம் கண்டே. நான் மாடு கூடனிலே சொங்கலிங்கம் நமச்சிவாயமே பொருளாம் ஜோதிலிங்கம். குமரகடல் பெண்களுக்கு தொட்டு போல வந்த பொதிகளிலே கோவில் கொண்டா திருவள்ளாதே. குமரகடல் பெண்களுக்கு தொட்டு போல வந்த பொதிகளிலே கோவில் கொண்டா திருவள்ளாதே. ஐந்தெழுத்தே ஆகும் என்று ஆண்டவர் பார்த்தே ஐந்தெழுத்தே ஆகும் என்று ஆண்டவர் பார்த்தே. ஓ ஆர்வத்து நாகவலா திருவிழியாக ஓ ஆர்வத்து நாகவலா திருவிழியாக கண்டே. நான் மாடு கூடனிலே சொங்கலிங்கம் நமச்சிவாயமே பொருளாம் ஜோதிலிங்கம் கண்டே. நான் மாடு கூடனிலே சொங்கலிங்கம் நமச்சிவாயமே பொருளாம் ஜோதிலிங்கம். செத்தெறியுள் பௌர்ணமையுள் திருமணம் போலும் கொல்லும் செம்பொருளே அன்பு மனம் கருமெனுகாலும். செத்தெறியுள் பௌர்ணமையுள் திருமணம் போலும் கொல்லும் செம்பொருளே அன்பு மனம் கருமெனுகாலும். ஆளுக்காலும் தாழ்மல்கே அவனும் மறித்தான் ஆளுக்காலும் தாழ்மல்கே அவனும் மறித்தான் என்ற ஆலவாய் ஆலயத்தில் ஈடுபடித்தார் என்ற ஆலவாய் ஆலயத்தில் ஈடுபடித்தார் கண்டே. நான் மாடு கூடனிலே சொங்கலிங்கம் நமச்சிவாயமே பொருளாம் ஜோதிலிங்கம் கண்டே. நான் மாடு கூடனிலே சொங்கலிங்கம் நமச்சிவாயமே பொருளாம் ஜோதிலிங்கம் நமச்சிவாயமே பொருளாம்
சிவாயமே பொருளா ஜோதியே லிங்கம். கங்கே அனந்தவா கண்டோ சடைங்கையாடும் வானவினோதா லிங்கேஸ்வர நின்த துணை கல்லை அம்பல நடராஜா திரும்பினாரனே பரமேசா. கல்லை அம்பல நடராஜா திரும்பினாரனே பரமேசா. அலல் தாண்டவா வாவா அமேயானவா அலல் தாண்டவா வாவா அமேயானவா. கல்லை அம்பல் நடராஜா திரும்பினாரனே பரமேசா. கல்லை அம்பல் நடராஜா திரும்பினாரனே பரமேசா. எங்கும் என்பும் விளங்கவே அருள் உமாவதி. எங்கும் என்பும் விளங்கவே அருள் உமாவதி. எருமையகல வரும் தான் பாவா வலம் பொங்கவா. எருமையகல வரும் தான் பாவா வலம் பொங்கவா. கல்லை அம்பல் நடராஜா திரும்பினாரனே பரமேசா. கல்லை அம்பல் நடராஜா திரும்பினாரனே பரமேசா. வீர நாடும் கல்லையேறும் அன்னை முதல் உன்னையே துடி பாடும். வல்லவீர நாடும் கல்லையேறும் அன்னை முதல் கலையிலங்கார பாண்டிய ராணிலே கலையிலங்கார பாண்டிய ராணிலே மலையில் வாசா மங்கார் மணியாடவா. கல்லை அம்பல் நடராஜா திரும்பினாரனே பரமேசா. கல்லை அம்பல் நடராஜா திரும்பினாரனே பரமேசா. शम्भो महादेवा शम्भो महादेवा शम्भो महादेवा शम्भो महादेवा शम्भो महादेवा शम्भो महादेवा. Check 1 2. சிவபெருமான் உந்தன் தந்தை அல்லவோ. பார்வதி அம்மா உன் தாயல்லவோ.
கணேச உந்தன் அண்ணன் அல்லவோ, என்னை பாடும் எந்த உயர் உந்தன் பிள்ளை அல்லவோ. நீ என்னை காக்கும் வடிவேலவா, வடிவேல் துணையே வேல் முருகா. என்னை காக்கும் வடிவேலவா, வடிவேல் துணையே வேல் முருகா. வடிவேல் என்னை காக்கும் வடிவேலவா, நாமும் என்னை நாடும் வேல் முருகா. வடிவேல் என்னை காக்கும் வடிவேலவா, நாமும் என்னை நாடும் வேல் முருகா. ஓ முருகா, ஓ முருகா, ஓ முருகா, ஓ முருகா, என்னை காக்கும் வடிவேலவா, வடிவேல் துணையே வேல் முருகா. என்னை காக்கும் வடிவேலவா, வடிவேல் துணையே வேல் முருகா. சிவபெருமான் உந்தன் தந்தை அல்லவோ, பார்வதி அம்மாவும் தாயல்லவோ. சிவபெருமான் உந்தன் தந்தை அல்லவோ, பார்வதி அம்மாவும் தாயல்லவோ. ஸ்ரீகணேச உன்னுடன் அண்ணனல்லவோ, என்ற பாடும் இந்த உயர்வும் பிள்ளை அல்லவோ. ஸ்ரீகணேச உன்னுடன் அண்ணனல்லவோ, என்ற பாடும் இந்த உயர்வும் பிள்ளை அல்லவோ. ஓ முருகா, ஓ முருகா, சரவண பவமுக வடிவேலா. ஓ முருகா, ஓ முருகா, சரவண பவமுக வடிவேலா. நீ என்னை காக்கும் வடிவேலவா, வடிவேல் துணையே வேல் முருகா. என்னை காக்கும் வடிவேலவா, வடிவேல் துணையே வேல் முருகா. தங்கள் உன்னை தேடும் வடிவேலவா, என்ற கண்ணீர் உன்னை அபிஷேகம் வேல் முருகா. தங்கள் உன்னை தேடும் வடிவேலவா, என்ற கண்ணீர் உன்னை அபிஷேகம் வேல் முருகா. தங்கள் உன்னை தேடும் வடிவேலவா, என்ற கண்ணீர் உன்னை அபிஷேகம் வேல் முருகா. தங்கள் உன்னை தேடும் வடிவேலவா, என்ற கண்ணீர் உன்னை அபிஷேகம் வேல் முருகா. ஓ முருகா, ஓ முருகா, சரவண பவமுக வடிவேலா. ஓ முருகா, ஓ முருகா, சரவண பவமுக வடிவேலா. ஓம் சரவண பவமுக வடிவேலா. ஓம் சரவண பவமுக வடிவேலா. சங்கர நாயனை கோவிலே சங்கர கோமலியார் சங்கர நாயனை
கோவிலே சங்கர கோமதி அருகின்றாய். ஆடி தவத்துள் காட்சி தந்தாய், ஆடி தவத்துள் காட்சி தந்தாய். அன்னை அருளே வாரி வணங்குகின்றாய். சங்கர நாயனை கோவிலே சங்கர கோமதி அருகின்றாய். சங்கர நாயனை கோவிலே சங்கர கோமதி அருகின்றாய். கோத்திலிருந்த மண்ணிருந்த பாக்கியுடன் அழிதினமும் உண்ட. கோத்திலிருந்த மண்ணிருந்த பாக்கியுடன் அழிதினமும் உண்ட. சக்தி கோமதி நிலப்பவர்க்கு சகல நலங்களும் என்றும் உண்டு. சகல நலங்களும் என்றும் உண்டு. சங்கர நாயனை கோவிலே சங்கர கோமதி அருகின்றாய். சங்கர நாயனை கோவிலே சங்கர கோமதி அருகின்றாய். சங்கர நாயன திருக்கோடும் சங்கர கோமதி தவர் கோடும். சங்கர நாயன திருக்கோடும் சங்கர கோமதி தவர் கோடும். மங்கள தன்னிடம் எதிர்கோடும் மங்கைய வாழ்வு சுவையோடும். மஞ்சள் முகத்தில் ஒளியிருக்கும் கண்கள் என்றாய் வருகிருக்கும். மஞ்சள் முகத்தில் ஒளியிருக்கும் கண்கள் என்றாய் வருகிருக்கும். தங்க கொடி மரும் உடனடிக்கும் அது தாயே கருணை நிறந்திருக்கும். ஆட தாயே கருணை நிறந்திருக்கும். சங்கர நாயனை கோவிலே சங்கர கோமதி அருகின்றாய். சங்கர நாயனை கோவிலே சங்கர கோமதி அருகின்றாய். ஆடி தவத்துள் காட்சி தந்தாய், ஆடி தவத்துள் காட்சி தந்தாய். அன்னை அருளே வாரி வணங்குகின்றாய். சங்கர நாயனை கோவிலே சங்கர கோமதி அருகின்றாய். சங்கர நாயனை கோவிலே சங்கர கோமதி அருகின்றாய். சங்கர கோமதி அருகின்றாய். சங்கர கோமதி அருகின்றாய். ஹரிநாராயண கோவிந்தா ஜெய நாராயண கோவிந்தா. ஹரிநாராயண கோவிந்தா ஜெய நாராயண கோவிந்தா. நாராயண கோவிந்தா முகுந்தா அச்சுதா பரமானந்தா. நாராயண கோவிந்தா முகுந்தா அச்சுதா பரமானந்தா. நாராயண
मानिस बजुरे गुरु चरणम दोस्तर भव सागर चरणम मानिस बजुरे गुरु चरणम दोस्तर भव सागर चरणम गुरु महाराज गुरु देवे गुरु महाराज गुरु देवे सत्य साई गुरु जय जय सत्य साई नाथ का गुरु जय जय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय शिवाय नमः ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय शिवाय नमः अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुण शिवो अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुण शिवो ओंकारं बाबा ओंकारं बाबा ओंकारं बाबा ओम नमो बाबा ओंकारं बाबा ओंकारं बाबा ओंकारं बाबा ओम नमो बाबा मानिस बजुरे गुरु चरणम दोस्तर भव सागर चरणम मानिस बजुरे गुरु चरणम दोस्तर भव सागर चरणम गुरु महाराज गुरु जय जय गुरु महाराज गुरु जय जय सत्य साई नाथ का गुरु जय जय सत्य साई नाथ का गुरु जय जय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय शिवाय नमः ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय शिवाय नमः अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुण शिवो अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुण शिवो ओंकारं बाबा ओंकारं बाबा ओंकारं बाबा ओम नमो बाबा ओंकारं बाबा ओंकारं बाबा ओंकारं बाबा ओम नमो बाबा मानिस बजुरे गुरु चरणम दोस्तर भव सागर चरणम தேவன் கோவில் மணி ஓசை நல்ல செய்திகள் சொல்லும் மணி ஓசை தேவன் கோவில் மணி ஓசை நல்ல செய்திகள் சொல்லும் மணி ஓசை பாவிகள் மீதும் ஆண்டவர் காட்டும் பாவிகள் மீதும் ஆண்டவர் காட்டும் பாசத்தின் ஓசை மணி ஓசை தேவன்
பாவிகள் மீதும் ஆண்டவர் காட்டும் பாவிகள் மீதும் ஆண்டவர் காட்டும் பாஜனை ஓதே மணி ஓதே தேவன் கோவில் மணி ஓதே நல்ல சேரிகள் மணி ஓதே தேவன் கோவில் மணி ஓதே நல்ல சேரிகள் மணி ஓதே. நெஞ்சில் ஒரு ராகம் வைத்த நீ தூங்க போதியாதே பாடிடுவேன் அப்பா. நெஞ்சில் ஒரு ராகம் வைத்த நீ தூங்க போதியாதே பாடிடுவேன் அப்பா. தனியாக நீரந்த துணையாக வந்த தாலாட்டுவே அப்பா. உன்னை தாலாட்டுவே அப்பா. நெஞ்சில் ஒரு ராகம் வைத்த நீ தூங்க போதியாதே பாடிடுவே அப்பா. அப்பா 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 உன் குரல் கேட்க என்னைய மறந்த மௌனத்தில் இருந்தேன் அப்பா. உன் குரல் கேட்க என்னைய மறந்த மௌனத்தில் இருந்தேன் அப்பா. மலர்முகம் கண்ணே அழகிற தீரப்பு சஞ்சலம் புரியும் அப்பா. சஞ்சலம் புரியும் அப்பா. நெஞ்சில் ஒரு ராகம் வைத்த நீ தூங்க போதியாதே பாடிடுவேன் அப்பா. அப்பா 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 அப்பா. வெள்ளை தாமரையில் உடனே வழியில் காட்டிய தருவாய் அப்பா. வெள்ளை தாமரையில் உடனே வழியில் காட்டிய தருவாய் அப்பா. உன் விளையாடல் திருவிளையாடல் மெல மெல வாராய் அப்பா. உலகில் விளையாடும் அப்பா. நெஞ்சில் ஒரு ராகம் வைத்த நீ தூங்கவே பாடிடுவேன் அப்பா. அப்பா 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 அப்பா. My greetings to you once again. At this juncture, we have Katriana, the niece, who's going to sing a song for us. Namaskar. So everyone, if those of you that don't know me, I am Katerina, Auntie Kasturi's niece. Okay. Chithambaram. Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya, Shivaya Namah Om, Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya, Shivaya Namah Om, Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya, Shivaya
So before I do go, Nivian and Ashley, I just wanted to say this to you all. This was actually something that was done for my father on his very 16-day ceremony as well, which was 18 years ago. So it says, when tomorrow starts without me, and I'm not there to see, if the sun should rise and find your eyes full of tears, I wish so much you wouldn't cry the way you did today, whilst thinking of the many things that you didn't get to say. I know how much you love me as much as I love you. Each time you think of me, just know that I must too. But then I realized that it could never be the emptiness and the memories would take the place of me. And when I thought of the worldly things, I thought of how you'd miss me tomorrow. I thought of you and I thought of my heart full of sorrow. But when I walked through the heaven gates, I felt so much at home. When God looked down at me and smiled from his golden thorn and said, this eternity and all I promise to you. Today your life on earth is past, but here it starts anew. I promise no tomorrows, but today will last. And since each day the same way, there is no longing for the past. You have been so faithful, so trusting, and so true. Through there were times you did things you know you shouldn't do, but you have been forgotten. And now at last you are free. So won't you come and take my life with me, take my hand with me. So when tomorrow starts without me, and I don't think we're far apart, every time you think of me, I'm right here in your heart. Thank you. Thank you. Thank you, ma'am, for that beautiful rendition and those lovely warm words. Our next tribute is going to be by Tamara. Can we have Tamara, please? Today is another sad day for me as I see a frame of Uncle Ricky in front. It hurts me a lot that I now only have memories of him. But standing here in front of all Uncle Ricky's family and friends, it's an honor and privilege for me to pay tribute to him. My name is Tamara and I live in the same complex as Uncle Ricky and family. We started off as neighbors, but every day my relationship with Uncle Ricky, Auntie Kasturi, Ashley and Evan grew stronger. Uncle Ricky was very kind, funny and helpful and always there for me. Just a few memories to share about him. During my school exams, he used to test me and help me with my spelling words. He used to make it so simple for me to understand it. A very special time was when he used to feed me like how a father would feed a daughter. He was always there for me, especially when I was sick. Anything I asked Uncle Ricky for, he would never refuse. We had so many fun times together. He used to call me crab toes. A funny memory was when Uncle Ricky would sleep on the couch with his mouth open, and Auntie Kasturi would give me salt to put in his mouth. And if he didn't wake up, then I would poke him his tummy till he did. Uncle Ricky will be dearly missed because he's gone too soon. I will always cherish the memories I have of him because he was a very special part of my childhood. Thank you. Thank you, Tamara, for that sweet tribute. Next we have Auntie Pushpa, the auntie, who's going to render a song item.
Vanakkam everybody. Vanakkam. When Ashley asked me to sing, I couldn't refuse him. I have to sing without a copy. But please excuse me. Thank you. எங்கே அந்த வெண்ணிலா எங்கே அந்த வெண்ணிலா எங்கே அந்த வெண்ணிலா எங்கே அந்த வெண்ணிலா கல்லே கலராக்கிறாய் மூலே மனராக்கிறாய் எங்கே அந்த வெண்ணிலா எங்கே அந்த வெண்ணிலா எங்கே அந்த வெண்ணிலா நதியில் நறுந்தை நான் வானே பறிக்கிறேன் ஒன்னால் தாண்டையா ஒன்னால் தாண்டையாம் நதிகிலோ நீதோ நீதனம்மா அது நதிகில இலை உள்ள இல்லையம்மா நதிகிலோ நீதோ நீதனம்மா அது நதிகில இலை உள்ள இல்லையம்மா நீ இறந்தால் எந்த பிறந்தால் என்றோ நீதான் எந்த உயர்விலக்கே என்றோ நீதான் எந்த உயர்விலக்கே எங்கே அந்த வெண்ணிலா எங்கே அந்த வெண்ணிலா கல்லே கலராக்கிறாய் மூலே மனராக்கிறாய் எங்கே அந்த வெண்ணிலா மடியில் நறுந்தை நான் வானே பறிக்கிறேன் ஒன்னால் தாண்டையா ஒன்னால் தாண்டையா நதிகிலோ நீதோ நீதனம்மா அது நதிகிலோ இலை உலை இல்லையம்மா நதிகிலோ இலை உலை இல்லையம்மா நீ நதிகிலோ இலை உலை இல்லையம்மா நீ மறந்தால் எந்த மறுத்தால் என்றோ நீதான் எந்த உயர்விலக்கே என்றோ நீதான் எந்த உயர்விலக்கே எங்கே அந்த வெண்ணிலா எங்கே அந்த வெண்ணிலா எங்கே அந்த வெண்ணிலா எங்கே அந்த வெண்ணிலா. Thank you, Amma, for that beautiful rendition of Yenge and the Vanilla. Where is that moon? So for this family, the moon is gone off and the loss of our dear dad. So that's what Amma is saying, Yenge and the Vanilla. Where is that moon? So our next tribute is going to be by Sammy. Can we have Sammy, please? Sammy, are you here? Ladies and gentlemen, I'm one of the family members of Ricky, on my in-law side. There's a few words that we've been together with Ricky. I've been living in Rainham, and he was living in Stonebridge. And I want to say it as it is. I want to say it as it is. We should have our drinks at time. Sheikh Center was his famous place. Ricky was a great gambler. I've been with him. We went out together. I had my first car, Cadet. We had our drinks, played pool together. He was a very generous person. Always took out his money to say, well, whoever it was, because I witnessed it was with him. There's many memories of him. One of the memories that we went up with my cadet, we went to Stanger. And I had a problem with my cadet where the CV joint was always coming out. And Ricky was with me, and we had our bottle of mainstay. And it was raining that night.
We didn't know what to do. He picked the car up. He picked the car up. That's how strong he was. He gambled his life. He put that strength, and we had to put this whole thing in him. There were many times that we had problems, and I was with Ricky, and Ricky was with me. And believe me, what I'm going to say to you, he stood the test of time. When I say he gambled his life, he gambled his life. And I was with him. And it's sad to actually come here and see the families, all of y'all are here for one reason, to mourn the loss of Ricky. Each one of y'all got some kind of a memory of him. There's a lot of memories I've got of him. That time when we should drink together and move together, mostly at Sheikh Center. You people are here today to ask a question, where is the person? But believe me, he's in our hearts here at the moments while we stand here. He's in us. He can hear us. We cannot see it, but we can hear it. The loss of the families, the wife, the children, the parents, or whatever it is. Ricky, to me, was a person being together and moved together apart from the family, that I know what he was. He was capable of anything. When I say he was a great gambler, he gambled his life any which way or the other. And he's proud to see you all here and stand in front of you and give us a few words about Ricky. I will miss him now till the end of my time. Thank you. Thank you, sir, for your interaction and a tribute on our beloved. Can I have Cassandra, please? You can move the vote of thanks now, because when we conclude, we're not going to have the time. Everybody is going to be walking around, and you're not going to get the attention that you require. Good evening, everyone. On behalf of the Reddy family, we would like to thank each and every one of you for attending and showing us your love and support here today. There will be tea and snacks served after the service is done. We're wishing you all a safe and quick journey home. Thank you, Cassandra, for that vote of thanks. Also, importantly, we need to understand what we are doing here. We are doing a Karumadi Shantyam. It's when I commenced and I started, I put my palms together and I said, "You Vanakkam, Namaste, Namaskaram, greetings to the God of your understanding." It's basically, it's a greeting that says, my inner divinity is greeting your inner divinity. My soul is greeting your soul. And this is the purpose of this prayer. The purpose of this prayer is that we are bidding the soul farewell. The soul has been housed in this body for X amount of time. And the minute the body ceases to exist, the soul exits. And it makes its way back to its maker. But before it makes its way back to its maker, we ask God for forgiveness. If the soul knowingly, unknowingly made any mistakes during its time in this body, we ask for forgiveness. And we, as family, friends, we have transgressed against the soul, we also ask for forgiveness. Because the soul is going back to its maker. When it goes back to its maker, it must have shanti, it must have peace. Peace with the soul. So, you'll wonder why 16 days, and 16 lamps are burning. 16 days we'll fast and observe this prayer. For those of you that know your science, the moon has 14 phases. That we call in Tamil, we call it Tidis. The Tidis, 14 Tidis, is the 14 phases of the moon. And we get Amavasi and we get Paurnami. That gives you 16. So, the priest that's conducting this prayer will work out from the day this soul has left its body. It's going to work out the phase of the moon, and tomorrow we'll have the same phase of the moon. So that's one full cycle of the moon. That's what we basically we fast for. So the moon has phases where the moon ascends. It'll come to Paurnami, full moon, then it'll descend. It'll come to Amavasi. So we fast one cycle of the moon because most of our scriptures and our dates are derived from the lunar system. So this is the process of the Karumadi Shantyam. In South Indian rites, it's a very important prayer for us to perform for the deceased and for the family. Not just for the soul, it's for us that's living. It's for us to have
shanti amongst ourselves, because in the process of death, it teaches us how to mourn. It teaches us to mourn from the day we did the Marna Pujyam, the funeral we'll perform, and then we'll do 3rd day, 5th day, 7th day. It teaches us how to mourn. And very much of the prayer, you know that some families will take the clothes and put to the lamp at 5 days or 7 days. That's a variable, but whichever day. So that's important. And from now until the Devasam, the 1-year memorial service, we'll repeatedly take out the clothes and we'll offer prayer. Because that's scientific too. Because the clothes carries the DNA. Yeah, that's why we put the favorite clothes that you wear, because it carries your DNA. Your clothes carry your DNA. If you take a police sniffer dog and you let it sniff a garment of Mr. Manikam, and you put it with 100 other garments on a rack, and you ask that dog to go back and sniff that garment out, it will sniff it because it carries the DNA. It carries the DNA of the individual. And that's the reason why we don't ask to distribute clothes immediately after somebody passes on. We wait for 1 year so the DNA gets weaker. The DNA is not strong as it is at the inception. So all these little things we need to understand and we must practice. And I know lots in the recent I hear lots of people say this is unnecessary and that is unnecessary. And if you do not have the knowledge, please do not say that, because you need to acquire knowledge. You got to find out, why do I do these things? Like I'm standing here and I'm talking to you. If you have any question after the service, you ask me. After you ask me any question, I should be answering. Because we go to a rigorous process to study to be a priest, and we go through the whole process to understand what we do through this process of a Karumadi Shanti, Marna Pujyam, Devasam. What do? What is the process of it? So I can't give you the whole thing in 5 minutes. You know, I'm just giving you the gist of it. I'm giving you a synopsis of the whole process. So what's very important of a soul is that in Hinduism we learn that Mada Pida Guru Devam, mother, father, teacher, then God. That's the 4 pillars of Hinduism. In Christianity it teaches you, Ephesians 6 in the Bible tells you, honor thy mother and honor thy father. Islam teaches you that heaven is at your mother's feet and the key to heaven is at your father's feet. So what is it teaching you? What is it teaching you? All these scriptures are teaching you that first is humanity before God. It first tells you that you need to obey your parents, respect your parents, pay homage to your parents first before you choose a religion. Most of us, we choose religion and we got bad behavior towards our parents. And scriptures tell us that. Your prayer will be futile if you are not passing the elementary phase of ensuring that you respect your parents. Most of us will put on a professional outfit. We'll go out there. People we don't even know, we'll address them properly. We'll speak to them properly. We'll go on to the professional world. We want to put out the best outfit and we'll change the tone of our voice. We'll want to twang in between. But we come home and we'll disrespect our parents, the people that are responsible for who we are today. So we need to learn. We need to learn the fundamentals of life. The fundamentals of life is that we need to worship our parents. And then you can choose whatever religion you want to. I'm not going to tell you what religion you need to belong to. But I know it's a guarantee. Life is an illusion. Irrespective of what language you speak, what religion you are, what race. Life is just an illusion and that is going to be certain. And once we have this opportunity, once we are on this journey called life, let's enjoy it. Let's enjoy it. Let's ensure that whoever we come in contact with, we make a difference in their lives. Make a difference in their lives, because it's a guarantee. Again, the Virabhaga Vasantaraya Sanithiram, it tells us that whatever is born will take death. And we know that too. Whatever is born will take death. So it's important for us to know that this life is temporary. We're just here for a little while. And whatever you accumulate and whatever you may think that all the fortunes that you've gathered, the day you pass on, you leave everything behind. Absolutely everything. With the day when you're born as a baby, your fist is clenched. You come to grab onto anything. And the day when you pass on, your hands are opened up. I see very fancy hearses that these days, all these limousines and all these fancy cars, Porsches and Range Rovers, but I'm yet to see a trailer behind this hearse to pull all that you wanted, all that you accumulated, to take it with you. We don't take nothing, absolutely nothing. What you leave behind is your values.
It's a legacy that you leave behind, the value, how you treated others. Many of us, we want to learn about religion. We want to go and pray to God, but we never learned to be a human as yet. We need to be a human being, a good human being. Before you go to God, before you think about a religion, let us be a good human being. And if you ask yourself that question, you will get the best answer, because you know yourself better than I do. I ask myself the question, am I striving for perfection? Am I fixing myself? Am I correcting myself every day? I'm not perfect. I will never be perfect. I'm not saying you that I'm faultless. Every time I make a mistake, I analyze the mistake that I made. I analyze this mistake that I mustn't repeat it. I mustn't continue to make the same mistakes. If you see a brick on your path, you kick this brick. Remove that brick, because you might come back and kick it. Or somebody else might kick it. So, it simply means that all these mistakes that we make, it's Kali Yuga. The devil is going to have forces against you, but do not let him have control over you. Make sure that you have control over the negative. You clear up all this negative. You can change your religion. You can change your name. You can change your language. But if you never change yourself, everything becomes a waste of time. Absolute waste of time. You need to change yourself. Make this change from yourself. Introspect. Check inside yourself. Have a peep inside yourself and say, how can I fix myself up? How can I fix myself? Very often we are burdened by too many outside forces that we do not have control of. We imprison ourselves in all these outside forces. But it's time to unleash ourselves, open up this prison and enjoy this life. Enjoy this life that we can have once. We're going to have once. And remember, in our scriptures, it teaches us, enjoy this life right here, right now, because there's no promises after death. We don't want to lead a life now of piousness and everything just to enjoy it after you die. We want to enjoy your life now. This is our life that we're sharing now. This is the life that we're living now. So let us enjoy it now and not tomorrow. And you are responsible for this. You can enjoy it. You can make it your duty to enjoy this life, because you need to treat yourself special. You are special. You are a creation of God. And you must make sure that you are special. You need to enjoy this life. Enjoy this life. Enjoy every moment, starting from your parents. And it's a guarantee. As long as you make your parents happy, you will be happy. That's a guarantee. The younger children know that. The older people know that. As long as you have the blessings of your parents, and your parents are happy, you will be happy. If you think that you are happy, you're not really happy. Because the bad days are still to come. The bad days are to come, that when we are going to retribute. We're going to go back, and you're going to be cognizant of the fact is, simple things. Our parents take values of us, take care of us from the time we're born. They will take care. Our moms will have sleepless nights. People from the older generation will know meals were not abundant the way we have it now. Meals were limited. Our grannies and our mothers, they fed their children first. And there's time they never eat. There was not enough food for them to eat. They did all these things just for us. So what is there we sacrifice? It's our turn now. What is there we sacrifice and give it back to our parents? I was hearing a lady talk to me the other day and tell me that, hey, Amma asked, how's Amma? She said, Amma is gone like a baby and she's difficult now. And I said, what is difficult? She said, no, Amma is asking us obvious questions. Amma is getting up in the night. Amma is doing this and Amma is doing that. And I said, oh my girl, and you called us, do you think this is troublesome? Can you remember what you've been through when you were a little baby? Probably Amma had sleepless nights when you had the fever. She had a sleepless night to make sure that she calms you down. She makes sure that you are breastfed from the time you're born. How many times in the night she get up to make sure that you're breastfed? For a couple of years that Amma is not okay now, we are complaining. We should never complain. And we must not put our parents into old age homes and all these facilities. Because they never took us and dumped us somewhere when they were challenged. They took care of us. It's common. The Western world has so much of influence over our religions, over our livelihoods, that we take our parents. We never had the thing where we take our parents and put them into a old age home. We never did this. But now it's so common. It's common that we just it's such an easy way out. That we'll just take our forefathers. We'll take them and we'll brainwash them and transfer their houses onto our names. And then we tell them, we got no place for you to live. It's common. It's happening every day in our neighborhood, in our communities. These things are happening. And we ask ourselves, why is the world like this? Why is the world turning out to be what it is? It's because we are the contributors. We are contributing to it. We want to just be conceited
and worry about ourselves and don't give a damn about our parents. So it's important. We have a dad that passed on here. We have a dad children that lost their dad, a mom that lost their husband, and grandchildren that lost their grandparents, sisters, brothers lost their sibling, and so forth. All of us, we sit here, we mourn. So let us take something back when we go from here. Let us take back from here that how are we going to live this life? We came to Mr. Manikam's funeral, memorial service, 15-day memorial service. We have to take something back from here and go. We just never come to have early supper, sit and listen to the devotional songs being sung, and then have some tea and leave. We need to take something back from here. We need to take something back from here is that, what am I going to do to this life? How am I going to ensure that my life enhances the rest of other lives? Because the day when you go, it's a guarantee. God is not going to ask you what religion you was. He's not going to ask you what language you spoke. What you need to answer for is, what good did I do for fellow humanity? What good did I do for the fellow people that I've come in contact with? That's an important thing. We Indians got a common problem recently. I see that we cook food and we want to go feed the needy. We're not feeding the needy. We are feeding the greedy. Because they'll eat up the meat and throw up the rice away. And that's not needy. Needy will eat everything that you find will thing. And then what we do, we'll take out pictures and put it on Facebook. That I call the faceless book. You take everything and you put it there to see how many people must know that you went and cooked food and you fed somebody. When you do these things, it must be between you and God. It must not be for Facebook and for publicity. You're not doing this for publicity. When you do this for publicity, it's a total waste of time again. Because you have defeated the purpose of what you did. You undermined some poor person, took their picture and put it onto Facebook. That's not right. It's not right for us to do. With anything that you do, whatever you do in seva, whatever your left hand does, your right hand must not know. That's how it is. It must be totally in confidence. It must be confidential. Whatever you do. We did hamper drive. We did a hamper drive the weekend went past for the needy. We didn't take out one picture. Maybe that's the reason why we're not magnified. Maybe our temple name is not the biggest name in Phoenix, because we do not advertise these things. These things must be silent. They must be silently done. The work of God is silently done. And before you take food and you go and feeding somebody on the street, make sure all your family members have food. Maybe one of your family members don't even have the next meal, but we're feeding somebody down the road or in the corner or the beachfront. So make sure our family members have food first before we go and feed the public that we don't even know. So that's the message for you, is that let us strive to be better humans. I'm not talking about God. I'm not talking about religion. I'm not telling you all these things. I'm not telling you, I'm a priest, I can go to scripture and I can go and give you rattle of scriptures to you. But we do not even know the basics of life. So scripture is not going to help you. We need to understand the basics. Let us be human beings first. For those of people that are on our chats and our various chats that I do discourses on, I don't talk about religion. Because we don't even be far from being a human being as yet. So we can't. We need to learn life. We need to lead. We need to learn the basics and how we need to lead. How we need to lead this life that we have. This life that we're going to live once. This precious life that we're going to have once. We don't even know if tomorrow is promised. We don't even know. Today you can see Yemi speak here. Tomorrow you can hear that man was talking there. He's dead. There's no guarantee for anybody. So every day should be the best day of your life. Make peace. Build bridges. Do not cause divisions amongst your family. Be the catalyst where you can connect your families and your friends and your communities. Because tomorrow is not promised. So with that, we're going to go into the second half of this prayer. We're starting with the immediate family. Family, friends, whoever is here. It's a very humble request that you come in your family units and offer your prayer. And there must be continuity to this prayer. But before we continue, there was a request for a song to be sung. I must apologize. We never prepared a song, but I'm going to do another Muruga song. But I see Dad has been a Muruga Bhaktan, so I'm going to do one Murugan song, a very apt song for Muruga. I'm going to do that before we continue with sacred hymns. Muruga unnaka pugamali sudavadadinam முதல் வேலி கண்டா ஒன்றிரு வழிவேலி வள
கருணை கொள்வது இதுதானே. முருகா உனக்கு புகமாலை சூடுவதிலும் முதல் வேலை. கந்தா உன் திருவடிவேலு வணங்கிடுவானே அதிகாலை. தேவையானே ஒரு பொறுமோ மாமகள் வல்லை மணி பொறுமோ. தேவையானே ஒரு பொறுமோ மாமகள் வல்லை மணி பொறுமோ. தோன்றிடம் நீதரும் திருக்காட்சி மங்களம் வழங்கிடும் அருங்காட்சி. முருகா உனக்கு புகமாலை சூடுவதிலும் முதல் வேலை. கந்தா உன் திருவடிவேலு வணங்கிடுவானே அதிகாலை. முருகா உனக்கு புகமாலை சூடுவதிலும் முதல் வேலை. கந்தா உன் திருவடிவேலு வணங்கிடுவானே அதிகாலை. முருகா 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 முருகா. Stanley. தோடுடைய செவியன் விடையேறியோ தூவல் மணி தூதி. தோடுடைய செவியன் விடையேறியோ தூவல் மணி தூதி. காடுடைய குடலே காடுடைய குடலே குடி போகிய கொல்லம் கவங்கல்வே. ஏடுடைய மலரான் முன்னினான் மணின் கேட்டே அருள் செய்த வீடுடைய திருமாபுரமேறிய பிரம்மா ஜீவனன்றே. அருணறிய மரவல்ல முனியக பொய்கை அலமேய. அருணறிய மரவல்ல முனியக பொய்கை அலமேய. திருநறிய திறமா திருநறிய திறமாபுரமேறிய பிரம்மாதீவன் தன்னே. ஓரோநறிய மனவை துணையானெல்லாம் பல பொருந்தெய்த. ஓரோநறிய மனவை துணையானெல்லாம் பல பொருந்தெய்த. திருநறிய அமர்வல் திருநறிய அமர்வல்லவர் தோன்றினை எளிதாமே. ஓருடைய பெரியன் விடையேறியோ துவர் மணி தூதியே. Please, the next family that's going to pray, be in readiness. Be up in the queue, ready to pray. We come as one family, we come as one big family, so there must be continuity that we come as one family that stands in solidarity. திருச்சிற்றம்பலம். சொற்றுனை வேலியில் சோதி வாழவன் போற்றுனை தீரங்காது போருந்த கை தோழ. சொற்றுனை வேலியில்
இருள் கெடுப்பத சொல்லக விளக்கத சோதி உள்ளதே பல்லக விளக்கத பலரும் காண்பத நல்லக விளக்கத நம சிவாயவே நல்லக விளக்கத நம சிவாயவே மாப்பனே கருவிய மாதோ பாகத ஒப்பனே தீருந்த ஓருந்த கைதொர மாப்பனே கருவிய மாதோ பாகத ஒப்பனே தீருந்த ஓருந்த கைதொர நாப்பினே கருவிய நம சிவாய பத்து நாப்பினே கருவிய நம சிவாய பத்து ஏற்றவல்லா தமக்கு ஈரகையில்லையே ஏற்றவல்லா தமக்கு ஈரகையில்லையே ஏற்றவல்லா தமக்கு ஈரகையில்லையே தாய் தன்னை மக மறந்தாலும் பிள்ளையே பெரும் தாய் மறந்தாலும் தாய் தன்னை மக மறந்தாலும் பிள்ளையே பெரும் தாய் மறந்தாலும் ஊர்தே உய மறந்தாலும் ஊர்தே உய மறந்தாலும் உயரம் மேவிய உடன் மறந்தாலும் உயரம் மேவிய உடன் மறந்தாலும் காதலின் ஜெகம் தலை மறந்தாலும் கண்களிலே இமே பரும் மறந்தாலும் காதலின் ஜெகம் தலை மறந்தாலும் கண்களிலே இமே பரும் மறந்தாலும் நாட்டவார் கவல் உலர்ந்தவோ நாட்டவார் கவல் உலர்ந்தவோ நம சிவாயத்தை நாமரவேனே நம சிவாயத்தை நாமரவேனே நம சிவாயத்தை நாமரவேனே. Chithambaram pate nan pade mate paramane parame yogi yate nan bhage jaye elayani vidage veda pate nan pade mate paramane parame yogi நான் பாக்கி செய்ய இளையனி இளையே முத்தானே உடலானே அம்பால தாருகிலே அதாவன் ஆறு கண்ப அழியனே வந்த வரே முத்தானே உடலாற்றலே அம்பாலே நாடுகின்றே அதாவன் ஆறு கண்ப அழியனே வந்த வரே அருந்த மாலே வனு மலமிச்சை மண்ணே நொடு விருந்த இரவோரவோ விரம்பன காடே மடா மருந்த மாலே வனு மலமிச்சை மண்ணே நொடு விருந்த இரவோரவோ
காணே மாட்டா திருந்த திருவே மிக சிலைக்கு செல்வாரத்து பருந்த பாடேலோடு பரமணி ஆடு மரே திருந்த திருவே மிக சிலைக்கு செல்வாரத்து பருந்த பாடேலோடு பரமணி ஆடு மரே. சங்கரா ஜீவ சங்கரா ஜீவ சங்கரா ஜீவ சங்கரா 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 மற்று பாதிருக்க என்று நீ திருப்பாதமே ஆவித்தே எவரும் திருத்திருந்தே வந்தே தனமே வந்த எந்தையே கத்தவாய் தோடு எத்தம் சீக்காரை யோரை பாண்ட ஒரு மொழி கத்தவா உன்னை நான் மாறேகினும் சொன்னான் நம சிவாயவே கத்தவா உன்னை நான் மாறேகினும் சொன்னான் நம சிவாயவே நம சிவாயவே நம சிவாயவே நம சிவாயவே நம சிவாய நம சிவாயவே நம சிவாயவே நம சிவாயவே நம சிவாய கோடியே பீரை கோடியே கரை யோரில் பாட கூடமொழி பணியே பெருமான பிஞ்சக விதியே பிற்போயில்லையே பானுலாவரை மலரே கொன்றை தாரனே படு பாம்பரே நானே கொன்ற போரும் சொல்லியே சொல்வாயில்லை துன்பமே நானே கொன்ற போரும் சொல்லியே சொல்வாயில்லை துன்பமே நம சிவாயவே நம சிவாயவே நம சிவாயவே நம சிவாய நம சிவாயவே நம சிவாயவே நம சிவாயவே நம சிவாய சங்கரா ஜீவ சங்கரா ஜீவ சங்கரா ஜீவ சங்கரா சங்கரா ஜீவ சங்கரா ஜீவ சங்கரா ஜீவ சங்கரா சங்கரா ஜீவ சங்கரா ஜீவ சங்கரா ஜீவ சங்கரா சங்கரா ஜீவ சங்கரா ஜீவ சங்கரா ஜீவ சங்கரா. பாருடுவினாய் பரவிடும் பரவே பற்று கண்டா பாருடுவினாய் பரவிடும் பரவே பற்று கண்டா செய்யொரு புள்ளிவாய் சிலபுரு தரத்தே புலிவாய் சிவபுரு தரத்தே திருப்பிரூரே திருப்பிரூரே
பருத்தொழல் புகழார் பங்கையானார் பருணன் மாறிவர் கண்டார் பருத்தொழல் புகழார் பங்கையானார் பருணன் மாறிவர் கண்டார் செமுடியாதிந்தாய் சிவபுரு தரத்தே செமுடியாதிந்தாய் சிவபுரு தரத்தே திருப்பெரும்புரையூர் சிவனே திருப்பெரும்புரையூர் சிவனே தொழுவன பிழையாய் தொழுபனையனைக்கோ துணையனை நினைவன் சொல்லாய் தொழுவன பிழையாய் தொழுபனையனைக்கோ துணையனை நினைவன் சொல்லாய் மார்பிலையானாய் வாக்கில கண்டாய் மார்பிலையானாய் வாக்கில கண்டாய் வருகனாயே வருகனாயே ஓம் திருச்சிற்றம்பலம். மாதப்பீரை கண்ணையானே அடியான் மகளோடும் பாடி மாதப்பீரை கண்ணையானே அடியான் மகளோடும் பாடி ஓடோடோ நீ சுமந்த தீ புகவே அவத்தன் புகவே ஓடோடோ நீ சுமந்த தீ புகவே அவத்தன் புகவே யாதும் சுவது அதாமல் ஐயாராடுகின்ற போட யாதும் சுவது அதாமல் ஐயாராடுகின்ற போட காது மன பிதையோதும் கலருவருவன கண்டே காது மத பிதையோதும் கலருவருவன கண்டே கண்டே நவத்திருப்பாதும் கண்டெறியாதென கண்டே கண்டே நவத்திருப்பாதும் கண்டெறியாதென கண்டே கண்டே நவத்திருப்பாதும் கண்டெறியாதென கண்டே கண்டே நவத்திருப்பாதும் கண்டெறியாதென கண்டே வல்லமதி கண்ணியானே வாக்குழலாலோடும் பாடி வல்லமதி கண்ணியானே வாக்குழலாலோடும் பாடி களவு பாடாடொடு காலம் கண்பன் அடிக்கே நின்றே களவு காலம் கண்பன் அடிக்கே நின்றே அளவு பாடாடோடு அன்போடு ஐயாராடுகின்ற போட அளவு பாடாடோடு அன்போடு ஐயாராடுகின்ற போட இளமணனாகோ தருவி ஏறுவருவன கண்டே இளமணனன் தருவி ஏறுவருவன கண்டே கண்டே நவத்திருப்பாடும் கண்டெறியாதென கண்டே கண்டே நவத்திருப்பாடும் கண்டெறியாதென கண்டே கண்டே நவத்திருப்பாடும் கண்டெறியாதென கண்டே கண்டே நவத்திருப்பாடும் கண்டெறியாதென கண்டே. ஓம் திருச்சிற்றம்பலம். மறை மறை அயனம் மாலம் அமரமும் முனிவேந்தாமும் முறை முறை வணங்கே ஏத்தம்
முதல்வனே நமச்சிவாயா, முதல்வனே நமச்சிவாயா, முதல்வனே நமச்சிவாயா, முதல்வனே நமச்சிவாயா, முதல்வனே நமச்சிவாயா. ஆதியாய் வேண்டும் நாங்காய் அடிமுடி தெரியாய் வந்தும் சோதியாய் நிறுவாய் நின்ற துணைவனே நமச்சிவாயா, துணைவனே நமச்சிவாயா, துணைவனே நமச்சிவாயா, துணைவனே நமச்சிவாயா, துணைவனே நமச்சிவாயா. இடையடி தேடை காணாய் ஏகுல கலந்த மாயும் கனியாதையை போல் வைத்த கடவுளே நமச்சிவாயா, கடவுளே நமச்சிவாயா, கடவுளே நமச்சிவாயா, கடவுளே நமச்சிவாயா, கடவுளே நமச்சிவாயா. இயற்கையாய் பெரிப்போர் ஒன்றும் இறையாகி பணிவாய் துன்பும் பாட்டியாய் செம்போன் மேனே வல்லலே நமச்சிவாயா, வல்லலே நமச்சிவாயா, வல்லலே நமச்சிவாயா, வல்லலே நமச்சிவாயா, வல்லலே நமச்சிவாயா. உம்மையோர் பாடும் வைத்த உன்பர்கள் தம்பீரானே அமிதே மணியே முத்தே அண்ணலே நமச்சிவாயா, அண்ணலே நமச்சிவாயா, அண்ணலே நமச்சிவாயா, அண்ணலே நமச்சிவாயா, அண்ணலே நமச்சிவாயா. கடவுளே நமச்சிவாயா, கடவுளே நமச்சிவாயா, கடவுளே நமச்சிவாயா, கடவுளே நமச்சிவாயா. ஓம் சிவா திருச்சிற்றம்பலம். Can I have your attention once again? We come to almost the end of this program. It's very important that we keep our tones low and not speak during the prayer. It's a prayer. It's a very important part of the prayer. We're concluding the prayer. We know that it's hot inside here and it's taking long, but it's very important. When you need respect at your family at some point, you'll want the same thing. So it's very important when you go to anybody's prayer, you respect their prayer, is because when it comes to your turn, you'll want exactly to be respected. So it's important that you respect others. With that, can we all humbly rise for the closing prayer? Can we have the immediate family in front? And whoever else wants to join them, you're most welcome to join them in the front and give them the strength and support during the very much trying times. Rest of us, can we humbly rise, please, for the closing prayer? Om Thiru Chithambaram Muttineri Hariyane Mogaradu Muyavege Muttineri Hariyane Paravilengu Paruvaru Chittamila Arvile Sivamagi Yamayande Attenyene Kuhadu
சிவாய ஓம் நம 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 சிவாய அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி கல்லா புரியும் கருதா புரியும் கசந்தருகி எல்லா புரியும் நியா புரியும் இணைஞ்சிருத்தை சொல்லா புரியும் துரியா புரியும் தோழா புரியும் எல்லா பெருமைகள் ஒரு தருவாய் கட்சியேகம் பணியே சொல்லா வரும் குற்றமும் சிந்தனையால் வருந்தோஷம் செய்த பொல்லாத தீவனை பார்வை பார்வங்கள் புண்ணியனூர் அல்லாது கேள்விரும் கேட்கிறோம் திங்களாலும் மற்றும் எல்லா பெருகளும் பொறுத்தருள்வாய் காட்சியே கம்பனை ஓம் திருச்சிற்றம்பலம் எல்லா உயிர்களும் என்புச்சரிக்க என்று நினைப்பவன் அல்லாமல் வேறென்றும் அறியோம் பராபரன் அன்பே சிவம் சிவமே அன்பு சிவமே சிவமே அன்பு அன்பே சிவம் சிவமே அன்பு ஓம் திருச்சிற்றம்பலம் எல்லோருக்கும் வணக்கம். Thank you. May be seated. ஓம் திருவைக்குந்தும் வார்வே தேவே குருவே தேவர்களெல்லாம் மறுவை துரிகின்றும் திருமாலை மணிய கனிய மாதவமை பெருமையும் பெருமானே தமுதராயாராய பொருளாய அச்சுதாய ஹரி நமோ நாராயணா கோவிந்தா ஓம் நம